தயவோடிரங்கானோ தந்தை தன் பிள்ளைகட்கு தயவோடிரங்கானோ தந்தை தன் பிள்ளைகட்கு எந்த வேளையும் அவரோடு தங்கினால் எந்த வேளையும் அவரோடு தங்கினால் சொந்தம் பாராட்டிய பூச்சி சுமப்பாரே என்னாலும் துதிப்பார் என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். என்னுயிரோடு கலந்து என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன் என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன் என்னுயிரான இயேசு என்னுயிரோடு கலந்து என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன் என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன் என்னுயிரான உயிரான உயிரான இயேசு என்னுயிரான உயிரான உயிரான இயேசு என்னுயிரான இயேசு என்னுயிரோடு கலந்து என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன் என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா உணர்வு எல்லாம் இனிக்குதையா உலகமெல்லாம் மறக்குதையா உணர்வு எல்லாம் இனிக்குதையா உன்னாமம் துதிக்கையிலே ஏசையா உம் அன்பை ருசிக்கையிலே உன்னாமம் துதிக்கையிலே ஏசையா உம் அன்பை துதிக்கையிலே என்னுயிரான உயிரான உயிரான இயேசு என்னுயிரான உயிரான உயிரான இயேசு என்னுயிரான இயேசு என்னுயிரோடு கலந்து என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன் என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும் உடலுக்கெல்லாம் மருந்தாகும் உம் வசனம் எனக்கு உணவாகும் உடலுக்கெல்லாம் மருந்தாகும் இரவும் பகலுமையா உந்தன்
வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான இருபால் இறை உள்ளங்களே, மீண்டும் நவம்பர் 1ஆம் தேதி நம் அனைவரையும் இந்த ஜீவ ஒளியின் மகிமையான இடத்தில் ஒன்று சேர்த்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம். ஜீவ ஒளியின் சாட்சியாக இறைவார்த்தை தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி 7வது அதிகாரம் 8வது இறை வார்த்தை. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அன்பானவர்களே, வாசிக்கப்பட்ட இறை வார்த்தையை கேட்டோம். முகவரியை முதலில் நினைவுபடுத்துகின்றேன். தூய கார்மல் மலை அன்னை ஆலயம், பாவரை, மண்ணக முகவரி. வாசிக்கப்பட்ட வார்த்தை அனைவரும் கேட்டோம். அன்பானவர்களே, ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகின்றான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பானவர்களே, அதில் ஒரே ஒரு வார்த்தையில் கடந்து செல்கின்றேன். தேடுகிறவர்கள், ஏனெனில் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்றால் 38 இறை வார்த்தையை இந்நாளில் நான் எடுத்த பகுதி இருக்கின்றது. தேடுகிறவன் கண்டடைவான் என்ற தலைப்பில் 32 இறை வார்த்தை இருக்கின்றது. தட்டுபவர்களுக்கு திறக்கப்படும் 9 இறை வார்த்தை. மொத்தம் 3ம் சேர்ந்து 79 இறை வார்த்தை இந்நாளில் இறைவன் கரத்தில் கொடுத்திருக்கின்றார். ஆனால் ஒரு வார்த்தையில் ஒரு வார்த்தை கூட சேர்த்து கொடுத்த நிமிடத்தில் கடந்து செல்கின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவ ஒளியை நோக்கி வருகின்ற மக்கள், வந்து கொண்டிருக்கின்ற மக்கள் அனைவரும் தேடி கண்டடைந்து ஜீவனை நிலைவாழ்வுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று தந்தையாம் இறைவனுடைய திருப்பாதத்தில் சமர்ப்பித்து தேடுகின்ற அனைவரையும் இறைப்பாதம் மீண்டும் அர்ப்பணித்து வாசிக்கப்பட்ட வார்த்தையில் கடந்து செல்கின்றேன். அன்பானவர்களே, பல திசையிலிருந்தும் நாம் தேடிக்கொண்டே இருக்கின்றோம். நானும் இந்த தேடல் ஆரம்பித்து 15 ஆண்டுகள் கடந்தது. 15 ஆண்டுகளாக தேடிக்கொண்டே இருக்கின்றேன். இறுதி மூச்சு வரை தேடல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதில் ஒரு பகுதி இன்று தேடிக்கொண்டே இருக்கின்றோம். தேடுகின்றோம் என்றால் கண்டடையலாம். எதை மண்ணகத்தில் நாம் தேடுகின்றோமோ அதை மண்ணகத்தில் கண்டடைந்திருக்கின்றோம். அதுதான் உண்மை.
ஒரு அரசு வேலை வேண்டும் என்று சிறு வயதிலிருந்து நாம் துடித்து தேடுவோம் என்றால் கண்டிப்பாக அதை கண்டடைவோம். மண்ணகத்தில் எதை குறிக்கோளாக வைத்து எந்த பட்டம் பெற வேண்டும் என்று நாம் துடித்து ஆவலோடு செயல்படுகின்றோமோ அப்போது அந்த பட்டத்தை நாம் சென்றடைவோம். ஒரு சட்டம் கற்று ஒரு வல்லுநராக உயர வேண்டும் என்று, அப்படி நீதிபதியாக அமர வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த நிலையில் சென்றடைவார்கள். இறைவன் கூறுகின்றார், தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். ஜீவ ஒளியை தேடி வந்திருக்கின்றோம், தேடுகின்றோம் என்றால் 100க்கு 100 நீங்கள் கண்டடைவீர்கள். அதில் எந்த சந்தேகமுமே வேண்டாம். அதை என் நிலையில் தேட வேண்டும் என்பதை சில நிமிடம் வழியாக கடந்து செல்வோம். தேடுவதற்கு நாம் வந்திருக்கின்றோம். படிக்கட்டு ஏறி வெகு தொலைவில் இருந்து வந்திருக்கின்றோம். பக்கத்தில் இருக்கும் என்னை போன்ற சில மந்தைகள் காதுகள் மந்தமாகி இருக்கும். அன்பானவர்களே, செவி உடையோர் கேட்கட்டும் என்றார். ஐம்புலன்களை உள்ளடக்கி கேட்பது செவி. அதில் இங்கு அமர்ந்து இருந்து கொண்டு சிந்தனையை வெளியே விட்டோம் என்றால் அதன் பெயர் செவிட்டு செவி, விவிலிய இறைவார்த்தை. நம்முடைய ஐம்புலனும் எதை நோக்கி வந்ததோ அதை நாம் கண்டடைய வேண்டும், அதை பெற்று செல்ல வேண்டும் என்ற ஒரே சிந்தனை இருந்தால் மட்டுமே அதை கண்டடைவோமே தவிர 100 புள்ளிகள் சேர்ந்து ஒரு வட்டம் என்றால், அன்பானவர்களே, 100க்கு 100 புள்ளிகளை போட்டுதான் அந்த வட்டத்தை பூர்த்தி செய்ய வேண்டுமே தவிர 99 போட்டேன், 1 குறைவாக. அன்பானவர்களே, அங்கு ஒரு ஓட்டை அதிகமாக இருக்கின்றது. ஆகையால் எதை தேடுகின்றோமோ அதை 100க்கு 100 சரியாக தேடுவோம் என்றால் கண்டிப்பாக கண்டடைவோம். அதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் என்பதை மீண்டும் குறுகிய நேரத்தில் ஒரு இறைவார்த்தை வழியாக கடந்து செல்கின்றேன். உபாகமம் நூல் 4வது அதிகாரம் 29வது இறை வார்த்தை. உபாகமம் 4வது அதிகாரம். அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய். அன்பானவர்களே, ஒரே தலைப்பை தான் குறுகிய நேரமாகையால் உங்கள் சிந்தனை ஒரு நூல் அளவு ஒரு புள்ளியை தான் நினைவுபடுத்துகின்றேன். வந்து எப்போது படிக்கட்டு ஏறி வருமோவோ அன்பானவர்களே, ஐம்புலனும் உள்ளடங்கட்டும். எப்போது மகிமையின் கூடாரத்தில் உள்வருகின்றோமோ முற்றிலுமாக சிந்தனை ஒரே பாதையில் வரட்டும். ஒரு அறிஞர் கூறினார், நான் எதை தேடுகின்றேனோ அந்நேரத்தில் என்னுடைய ஒரு வாசல் திறக்குமே தவிர மற்ற வாசல்கள் திறக்காது என்று. அதுபோல நம்முடைய சிந்தனை ஒரே பகுதியில் வரட்டும். அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய். எங்கே இருந்து? மகிமையின் கூடாரத்தில் இருந்து கர்த்தராகிய தேவனை தேடுவாய். மீண்டும் ஒரு குறையை நினைவுபடுத்துகின்றேன். நம் ஒவ்வொருவரின் கரத்தில் ஒரு சாத்தான் இருக்கின்றான், செல்லாகிய சாத்தான். அன்பான இறையுள்ளங்களே, என்று விவிலியத்தை சுமக்க ஆரம்பித்தேனோ அந்த பிரேயர் என்று ஒரு பகுதியை ஒதுக்கும் போது இது ஆஃபில் தான் இருக்குமே தவிர இதுக்கு உயிரே இருக்காது. அதுவும் தேவாலயமாக இருக்கலாம், பிரேயர் சென்டராக இருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் நுழைகின்ற இடத்தில் அது முதல் கட்டமாக அதன் உயிர் போய்விடும். ஏனென்றால் நான் எதற்காக எந்த இடத்தில் முழங்கால் பதிக்கின்றேனோ அதைத்தான் எதிர்பார்ப்பேனே தவிர என் சிந்தனையை சிதற விடுவது இல்லை. அது ஆஃபாய காரணத்தால் ஏகப்பட்ட இடரல் ஆரம்பத்தில். ஆனால் இறைவன் விட்டுக் கொடுக்கவில்லை. இங்கே இருக்கின்றீர்கள் என்றால் எதை காரணமாக எதை மையமாக வைத்து வந்தீர்களோ அதை பெற்று செல்வீர்கள் ஜீவ ஒளி வழியாக என்பதை மீண்டும் ஆணித்தரமாக நினைவுபடுத்துகின்றேன். இங்கே இருக்கையில் உன் கர்த்தரை, தேவனாகிய கர்த்தரை தேடுவாய். உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய். அன்பானவர்களே, 100 புள்ளியை போட்டுதான் ஒன்றை எடுத்து நினைவுபடுத்தினேன். கட்டிய மனைவிக்கோ தாக்கி பின் வந்த தாரத்திற்கு ஒரு ஓட்டை போட்டால் அன்பானவர்களை இயேசு அங்கே வருவார் என்று கனவிலும் காண வேண்டாம்.
படித்த பட்டத்திற்கு ஒரு ஓட்டை போட்டு வைத்தால் அந்த இயேசு அந்த இதயத்தினுள் வருவார் என்று கனவும் காண வேண்டாம். ஜீவ ஒளியில் வருகின்றீர்கள் என்றால் 100 புள்ளிகள் இணைத்த ஒரு வட்டம் போல அந்த இதயமானது முழு உள்ளமானது, முழு மனமானது, முழு இதயமானது, முழு ஆற்றலானது இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே தவிர கருவறையில் சுமந்த தாய்க்கோ, தாய்க்கு பின் வந்த தாரத்திற்கோ, மண்ணகத்தில் புருஷன் என்று கொடுத்த புருஷனுக்கோ, கருவறையில் சுமந்த குழந்தைக்கோ இடம் இல்லை. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் ஒன்றை நினைவுபடுத்துகின்றேன். 2வது அதிகாரம் 7வது இறை வார்த்தை. ஏன் இந்த விவிலியம் நமக்கு, ஏன் இந்த சட்டங்கள், ஏன் இவ்வளவு முழுசாக நம்மிடம் கேட்கின்றார் என்று குறுகிய நேரமாகியால் வார்த்தையில் மடமட கடந்து செல்கின்றேன். இல்லை என்றால் ஒரு வார்த்தை போதும் அன்பானவர்களே. வார்த்தை தான் ஜீவன் என்பதை நினைவுபடுத்துகின்றேன். ஆகையால் அந்த ஜீவ ஒளியில் அந்த வார்த்தை பறக்கின்றது. வேறு எந்த ஆடம்பரமும் இல்லை. அதான் சாட்சி. அது இன்னொரு நாள் சாட்சி. உண்மை பொய் அது வேறு பகுதி. முழு இதயம் என்பதை எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 2:7. அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதகுலம் என்பது நாம் நினைக்கின்றோம், என்னுடைய திறமையால் எனக்கு பிள்ளைகள் கிடைத்தது, புருஷன் கிடைத்தது, சந்ததிகள் பெருகியதென்று. வார்த்தையை மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன். அவனை தேவ தூதர்களும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர்.